இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆயிரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காந்தாராவோட கிளைமேக்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உங்க தாத்தாவோட பவரா? இவங்க அப்பா ஐயோ தாத்தா, நீங்க ஆசைப்பட்ட அந்த ஈஸ்வர பூந்தோட்டம் இப்ப எனக்கு வேணும். எதிர்பார்க்கவே இல்லை இவங்க மெயின் விதியா இருப்பாங்க. ஒரு சாஃப்டான கேரக்டரா இருந்தாங்க. இவங்க மட்டும் வராங்க வேற வேற இவங்க 2 பேர் தான் வராங்க. ஓ, இவரும் இந்த இதுல வராரு. சரி, ஒரே பயப்படுது. போக மாட்டேங்குது. ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்க. இவங்களுக்கும் பவர் வருது, அதான் கைய பிடிச்சிருக்காங்க. அவங்களோட பவர் இவளுக்கும் வருது. போச்சு, பாவமே வாங்குறது. அவரை தொட்டாலே பவர் வருது. போச்சு. தாத்தா, காந்தாராவோட காவலன் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அவங்கதானே. ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு ரோல். மதராஸ்ல எப்படி இருப்பாங்க, இதுல எப்படி இருக்காங்க. அவர் தாடி வாங்குறாரு ஹீரோ. சூடியா வந்தாதான் முடியும். வந்துட்டாரு இவரு, தாத்தா வந்துட்டாரு. கிணத்துல கிடைச்சதுனால யார் விட்டு போனா எதுக்காக விட்டு போனான்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு. கங்கை வழிகாட்டுவா. ஓ, அந்த இது புடிச்சு வச்சிருக்குல்ல,
உங்க அந்த கூலியா கல்ல எடுத்து வச்சிருக்காங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நீ போ. அதை இது பண்ணாதான் அவங்க போற கிடைக்கும். வா. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? வந்தது மட்டும் இல்ல, நீ இங்கே நான் ஒரு இது இருக்கு சின்ன வயசுல பேசுனது. உள்ளதான் இருக்காரு. போய் பாக்குறியா? ஓ அந்த குகைக்குள்ள போறாரு. இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு. போ, கங்கை வழி காட்டுவா. இங்க போறாரு, அங்க அந்த கல்ல எடுத்துட்டு வருவாருன்னு நினைச்சேனா. ஓ வழி வருது. போச்சு, கட்ட போயிடுச்சு. காந்தாராவை காப்பாத்த எவ்வளவு பேர் வருவீங்களோ வாங்க. உங்க தெய்வ கற்கள் மேல ரத்த ஆற ஓட வைக்கிறேன். போச்சு, இதனாலதான். ஓ சிவலிங்கம்மா. ஏன் ஐயோ என்னது என்னது? காவல்கா இருந்தாதான் எனக்கு பயமா இருக்கு. காவலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஈஸியா இருக்கும் பார்த்தா அப்படி கஷ்டத்தை வச்சிருக்காங்க. விழுந்துருவாரு போல இருக்கு. ஐயா ஓ வந்துருச்சா? விலகிருச்சு. வந்துச்சு. வா பத்தி அதான் காவலுக்கு தான் இருக்குது. வேற வேற ஆள் யாரோ வந்துட்டாங்கன்னு தான் இருக்கும்.
கேக்குது அங்க இது வட்டார நினைக்கிறேன். வந்துட்டாரு வேகமா. நான் லேட்டா வருவான்னு நினைச்சேன். அங்க இருந்து உழுவுல அந்த மாதிரி வர்றாரா? உங்க தாத்தா பார்த்தது புரியா? இது என்னோட வேட்டை. வந்துட்டாரு. ஓ தூக்கிட்டு போ சாப்பிட அப்படின்னு சொல்றாரு. பொண்ணுனால மைய உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு துரு பிடிச்ச திருசுலத்தை கையில பிடிச்சா நீ ஈஸ்வர கணம் ஆயிட முடியாத. ஏன்னா உன் முன்னாடி இருக்கிறது சிருஷ்டியின் மூலம் பெண். தைரியம் இருந்தா தொட்டு பாரு. வா. பொண்ணு என்ன சலங்கு கேக்குது? ஓ பெண் கடவுளா? பெண் கடவுள் தான் பெண்ணை கொல்ல முடியும் மாதிரி மாறிட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்தா இது துணி. ஓ மை. சகமா எதிர்பார்க்கல. வா பத்தியா வாய்ஸே ஒரு வாய்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. பெண் கடவுள் வந்துட்டாங்க. சொல்றாங்க Wah. Wah. Kimi pere. Wah. அவ்வளவுதான். எதிர்பார்க்கல அப்படி கொள்ளுவாங்க.
தலைய திரும்பிருச்சு. என்னாச்சு? இதுக்கு போறாரா? ஓ, அவ்வளவுதான் போல இருக்கு. அவ்வளவுதானா? என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதோ ஆபத்துனா திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். போட்டாங்க பேரு. அவரு கூட இங்கதான் மாயமானாரா? அப்ப இங்க இருந்து கிணறு எங்க போச்சு? அது ஆமா, மூடி இருக்குல்ல அது. அது இன்னொரு கதையா? ஆஹா, சாப்டர் 2 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சிலிர்க்குது அந்த இதெல்லாம். இந்த மியூசிக்கும் இருந்துச்சு. அந்த அதுவும் இல்லாம நடுவுல நாங்க படம் பார்த்துருக்கோம். இவங்க எப்படா இல்லையா நாங்க பார்த்தா இப்ப 3 பேரும் சேர்ந்துதான் எடுத்திருக்காங்க. நமக்கு தான் தெரியவே இல்லை. அவரு அவசரத்தனமா அவரு போய் அங்க போய் பண்ண போய் தான் அது பிரச்சனையாயிருச்சு. இவங்க அதுக்கு முன்னாடி ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அவருதான் உள்ள பூந்து கெடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். உண்மையா செமையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பிடிச்சிருந்தது. இது அதோட பயங்கரமா. அது என்னன்னே தெரியாம பார்த்தோம். அது தெரிஞ்சு பார்க்கும் போதும் ஒரு செகண்ட் பார்ட் அது இதுதான் இருக்க போதுன்னு தெரியுது. ஆனா தெரிஞ்சும் அது கூஸ் பம்ப்ஸ் வர்றதுலாம் பயங்கரமான விஷயம். அப்புறம் தேர்ட் பார்ட் அடுத்து வர அது அது ஏன் அந்த குகைய மூடினாங்கன்னு ஒரு கதை இருக்கு. ஏன்னா அது திறந்துதான் இருக்கு அந்த இதுவே. அது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்னா அது ஃபுல்லா மண் தரையா தான் இருக்கு. அதுல இருந்து வட்டம்தான் கடைசியா ஹீரோ மறைவாரு. அதோட கண்டினியூவா தான் இப்போ அவரோட பையன் தான் கேக்குறாங்க, ஏன் எங்க அப்பாவும் இப்படிதானே போனாரு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அதோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் கதைய சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு அந்த குகையை ஏன் மூடினாங்க, அப்போ அதோட இன்னும் பெருசா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருந்தது. அந்த ஹீரோ என்ன கொல்ற அந்த சீன் உண்மையா நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சாங்கன்னா சும்மா கழுத்தை நெரிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. தலையை திருப்புறது அது பயங்கரமா. அவரு கூட அந்த அளவுக்கு சும்மா போட்டது குத்துற மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினோட இதுதான் அவரு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா அவரு அடிக்கவும் செஞ்சிருக்காரு. டைரக்ஷனும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரிசப்ஷனி செமையா பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது டக்குன்னு பார்த்தோன்னே அந்த
அந்த சாமி ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஏன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே ஒரு பதட்டமா இதை ஆமா. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹைப்னு ஒண்ணு இருக்கு, அதையும் கிளிக் ஆமா. பண்ணாதான் எங்க வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதே மாதிரி காந்தாவோட அடுத்த ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து கிளிக் பண்ணி பாருங்க. வேற என்ன படம் ரியாக்ட் react பண்ணலாம் பண்ணலாம்னு என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க, நாங்க வந்து நாங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறோம்.